பைசன் காலமாடான் சமீபத்துல வேற ஒரு லாங்குவேஜ் படம் வந்துச்சு, ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். அந்த படத்தோட பப்ளிக் ஒப்பீனியன்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு, பாருங்க எப்படி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, நம்ம தமிழ் சினிமாலாம் இந்த மாதிரிலாம் வரவே முடியாது அப்படி இப்படின்லாம் வந்து பேசினாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. த்ருவ் விக்ரம், பசுபதி, ரஜிஷா விஜயன், அனுபமா அமீர், லால் போன்ற பல நடிகர்கள் நடிச்சு நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்ல மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்திருக்க படம் தான் பைசன். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்ப்போம். திருநெல்வேலி சைட்ல வனத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கிட்டா அப்படிங்கிற ஒரு இளைஞன் கபடி விளையாடணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் எப்படி கபடி விளையாட கத்துக்கிறார், கபடி பிளேயர் எப்படி ஆகுறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கோலா வச்சிருக்கிற இந்தியன் டீமுக்கு எப்படி செலக்ட் ஆகுறாரு அப்படிங்கிற கதை தான் வந்து இந்த பைசன் படம். இவர் வந்து இந்த பிளேயர் ஆகுறாருல, இதுக்கு இடையில இருக்கிற நிறைய அரசியல், அதுக்கப்புறம் நிறைய சப்ரஷன், அடக்குமுறைகள், இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும், இந்த வேலிகளை எப்படி தாண்டி அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்தாரு, வந்து ஜெயிச்சாரா, என்ன ஆனார் அப்படிங்கிறதான் இந்த மீதி படத்தோட கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்றது வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லா கேஸ்டும் தான் நான் சொல்லுவேன். ஃப்ரம் த்ருவ் விக்ரம்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பசுபதி அவர்களோட ஃபேமிலி மெம்பராக ஒருத்தர் எதிரும் புதிருமாவே இருப்பாங்க, அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஸோ கேஸ்ட்டுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய பாராட்ட சொல்லிடணும். அதை செலக்ட் பண்ண மாரி செல்வராஜ் இருக்கார் பார்த்தீங்களா கேஸ்டிங்க்கு, அவருக்குமே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அண்ட் இந்த படத்தோட ரைட்டிங்கை தான் வந்து நம்ம அடுத்த ஒரு பெரிய பிளஸ்ஸா நம்ம சொல்ல முடியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு தான் வந்து அடிப்படையா வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து அவர் லைஃப்ல நடந்ததெல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை திரைக்கதையா மாற்றும் போது, அதை ஸ்கிரீனுக்கு எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கம்மியா சொன்னாலோ இல்லை ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னாலோ ஆடியன்ஸா பார்க்குற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அந்த மீட்டர்ல சொல்லணும், அந்த அந்த கரெக்டான அந்த இன்ச்சில் வந்து சொல்லணும்ல, அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் வந்து ரொம்பவே சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரைசேஷனுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப மனசை பதிகிற மாதிரி எழுதியிருக்காரு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஒன்று வந்து அருவி மதன் சார். இவரை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், அருவியில் பார்த்துருப்போம், மாவீரனில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் நிறைய இந்த முக்கியமான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொன்னால் அவரை பற்றி ஞாபகத்துக்கு வரும். நிறைய இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தாலே நமக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அவர் இந்த படத்தில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஒரு மாதிரி குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பிடி வாத்தியாராக வராரு. ரைட்டு, இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பயங்கரமாக இரிட்டேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போய் உட்காந்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவரோட கேரக்டர். அவரோட கேரக்டர் எழுதின விதமாக இருக்கட்டும், அதை எடுத்து நடித்த அருவி மதன் சாராக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து அந்த கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கிட்டா அப்படிங்கிற ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்திலேருந்து ரொம்ப பெரிய உயரத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அதுக்கு முழுக்க காரணமாக இருந்த முக்கியமான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடி சாராக நடிச்சிருந்த அருவி மதன் சார் தான். அவருக்கு வந்து உண்மையிலே வந்து பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லணும். அண்ட் அடுத்தபடியாக த்ருவ் விக்ரமோட அப்பா கேரக்டரில் நடிச்சிருந்த பசுபதி சாரை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவர் வந்து அவரோட ஆக்டிங் பீக்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். ரைட் ஃப்ரம் வெயில், விருமாண்டி, மும்பை எக்ஸ்பிரஸ் சொல்லலாம், அசுரன், அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பைசனும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இதில் வந்து அவர் ஒரு அப்பா கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக நம்ம படங்களில் வர அப்பா கேரக்டர் எப்படி இருப்பாங்க, ஏய் போடா பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன்டா அப்படின்ற ஒரு கெத்தான அப்பாவை தானே இருப்பாங்க. இதில் வந்து அவர் ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்க அப்பா கேரக்டர் வந்து ஒரு பயந்து பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, பிள்ளைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை பார்க்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா இப்படி நின்று இருப்பார்ல நமக்காக, அவரால் அந்த இடத்துல முடியாமல் இருந்திருக்கும், ஆனாலும் வந்து நமக்காக நின்று இருப்பார்ல, கடைசி வரைக்கும் நமக்காக நின்று இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த கேரக்டரை பசுபதி சார் பண்ணாமல் வேறு யார் பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார் அந்த கேரக்டருக்கு. அண்ட் அடுத்தபடியாக இன்னும் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஒன்று லால் சார், இன்னொன்று அமீர் சார். இவங்களை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இவங்க 2 பேர் கேரக்டர் பார்க்கும்போது 2 சமுதாயத்தில் இருக்கிற 2 எதிரும் புதிருமா இருக்கிற கேரக்டர்ஸாக தான் காட்டுறாங்க. நமக்கு வந்து எப்படி ஆகுதுன்னா, ஓகே இவங்க 2 பேருக்கு சண்டை வரப்போது,
ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பகையா இருக்க போறாங்க, இப்படிதான் படத்துல வந்து அவங்க இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். அப்படிதான் இருக்காங்க. ஆனா அந்த கேரக்டர் நமக்கு விட்டு செல்ற சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் இந்த ரிவ்யூல வந்து ரிவீல் பண்ண விரும்பல. தியேட்டருக்கு போங்க. இந்த 2 கேரக்டர்ஸ் உண்மையாவே 2-3 விஷயங்களை சொல்றாங்க. அதை கேட்கும் போது உண்மையாவே நமக்கு வந்து இந்த ரைட்டிங் வந்து எவ்வளவு சூப்பர் அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டர் நமக்கு பார்க்கும் போதே தெரியும். அண்ட் இதை தாண்டி ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரி இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து துருவ் விக்ரமோட அக்கா கேரக்டரா வர ரஜிஷா விஜயன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஆல்ரெடி இந்த செட்டப்ல நம்ம பார்த்திருக்கோம். கர்ணன் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்களே, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இதுல இருந்தாங்க. ஒரு அக்கா கேரக்டர் கடைசி வரைக்கும் தம்பிக்காக, தம்பி வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்களுக்குள்ள ஒரு வழி, இது எல்லாத்தையுமே எடுத்து நடிச்சது ரொம்பவே செமையா இருந்தது. அண்ட் அதை தாண்டி அனுபமா பரமேஸ்வரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான அனுபமாவா தான் நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமால பார்த்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதுல வந்து பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம் அவரோட கேரக்டர் பார்த்தோம்னா அவரோட கேரக்டர்ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பையனா ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறமா அவர் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு, கெட்டப் மாறுது, அந்த லாஸ்டா ஃபைனல் அந்த கிளைமேக்ஸ் கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆளா நமக்கு தெரியுறாரு. என்னதான் இது கூட முந்தின படங்கள்லாம் நமக்கு வந்து சிலதெல்லாம் நம்ம அவரை பார்த்து இன்னும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற நிறைய தாட்ஸ் நமக்கு இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே உடைச்சு இதுல வந்து துருவ் விக்ரம நம்ம மறந்துடுவோம். இந்த அந்த கிட்டா அப்படிங்கிற ஒரு அந்த இளைஞனா தான் நம்ம அவரை பார்ப்போம். ஸோ அதை ரொம்ப அழகாகவே கேரி பண்ணியிருந்தாரு த்ரூ அவுட் த ஃபிலிம். அண்ட் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு விக்ரம் சாரோட அந்த 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 ஒன்று வந்துட்டு போகுது. ஸோ அதை நம்மளால தவிர்க்கவே முடியாதுல்ல. யூஸ்வலாகவே மாரி செல்வராஜ் அவர்களோட படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும், ஒரே மாதிரியான கதைக்களம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் அவர்கிட்ட கேட்டாங்க. பட் அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். ஒரே மாதிரியான கதைக்களம் அப்படின்லாம் வந்து நம்ம அப்படி வந்து லிமிட் பண்ணி சொல்லிட முடியாது. ஒவ்வொரு படமுமே ஒரு விஷயத்த நமக்கு வந்து விட்டு சென்று தான் இருக்குது, நம்ம அதை வந்து மறுக்கவே முடியாது. அதே மாதிரி பைசன் படத்துலையுமே அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஸ்ட்ராங்னஸ் இந்த படத்தில் இன்னுமே அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு புதுமையான விதத்தில் தான் இந்த படத்தை வந்து அணுகியிருக்காங்க. இது யூஸ்வலான மாரி செல்வராஜ் அவர்களோட பேட்டர்னில் இருக்காது, ஆனால் அவரோட அரசியல் பற்றின படம் தான் இது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி நம்ம பேசணும். நிவாஸ் கே பிரசன்னா தான் இந்த படத்தோட மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கொலாபரேஷன் வந்து நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சந்தோஷ் நாராயணோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு படம் ஏஆர் ரஹ்மானோட பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னாவோட இந்த படம் வந்து பண்ணுறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் நம்ம வந்து கவனிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. சம்ஹவ் நம்ம நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை வந்து சந்தோஷ் நாராயணன் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட் நமக்கு வரதான் செய்யும். ஆனால் அந்த தாட்டை நெகட்டிவாக ஆக்காம அவர் போட்டிருந்தா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்ற அந்த ஃபீல்லாம் இல்லாமல் நிவாஸ் கே பிரசன்னா அவரோட வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. நான் லேக்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மொத்த செட்டப்புமே நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. ஸோ அதுக்கு அந்த டைமை வந்து இந்த படம் எடுக்குது. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு கபடி போட்டி வருது. எப்போவுமே நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பித்தோன்னே அப்படியே ஒரு செட்டில் ஆகிற ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த டைம்லாம் அந்த செகண்ட் ஹாஃப் இல்லை. அந்த கபடி போட்டியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா படம் பயங்கர சூடு பிடிக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் இருக்குல்ல, ஒரு 20-25 நிமிஷம் கிளைமேக்ஸு பியோர் கூஸ் பம்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸை வந்து சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. இந்த படத்தில் வர ஒவ்வொரு டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு இடத்துல அமீர் சொல்கிற ஒரு டைலாகாக இருக்கட்டும், லால் அவர்கள் சொல்கிற ஒரு டைலாகாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்தியன் கேப்டனாக ஒரு தமிழ் பிளேயர் வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவர் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தானை வச்சு ஒன்று சொல்லியிருப்பார். அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னா இந்த படத்தோட டியூரேஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓவரால் டியூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விறுவிறுன்னு இருந்திருக்கலாமோன்ற ஃபீல் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக எனக்கு ஓவராலாகவே படம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் வந்து சொன்னேன், பல படங்கள் வந்து இந்த 1000 கோடி தொடுமா, மற்ற ஊருக்காரங்களாம் எப்படிப்பட்ட படம் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்ற அந்த கம்பாரிசன் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ஹார்ஷாக வைக்கிறாங்க. 1000 கோடி கலெக்ஷனோ 2000 கோடி கலெக்ஷனோ நமக்கு வேண்டாம். நமக்கு ரூட்டடான ஒரு படம், நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு படம் எதுவாக இருந்தாலுமே நமக்கு அது போதும். ஸோ இந்த பைசன் படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி
கமெண்ட்ல சொல்லுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.